ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை நல்லா ஹாப்பியாவும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா மணக்க பாய் வீட்டு நெய் சோறு செய்யலாமா? இதுக்கு குழம்பு கிரேவி எதுவும் தேவையில்லை, வெறும் ரைத்தா மட்டும் இருந்தா போதும். அவ்வளவு ஸ்மெல்லாவும் டேஸ்டாவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு நெய் சேர்த்துக்கோங்க. அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சால சேர்த்துட்டு கூடவே 4 வெங்காயம், 3 பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போனதும் அதுல புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துலயே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் அதுல 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடலாம். இப்ப இது கூட ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்து லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. திரும்பவும் கொதி வந்ததும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு ரைஸும் வாட்டரும் சேம் லெவல் வந்ததும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோவை நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நல்ல கமன் வாசனையோட தேங்காய் பால் சட்டை நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ஃபிளேவரோட சாப்பிடும் போது அப்படி இருக்கும். ட்ரையா இல்லாம கொஞ்சம் ஜூசியா சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.